இல்லை வெளியே வந்துட்டாங்க. சரி, ஆமா. ஓகே, ஃபைன். சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்படியே நம்ம டிஸ்கஷன் கொண்டு போவோம். ஓகே, ஃபைன். ஸோ ஓகே. இந்த கேப் தியரம்னா என்னன்னா, ஒரு இப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஓகே. இடத்துல வந்து ஒரு நெட்வொர்க் பார்ட்டிஷனிங் நடக்குது. ஸோ அதுதான் மெயினான ஒரு டேர்ம். ஸோ நெட்வொர்க் பார்ட்டிஷனிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ஒரு 2 மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுத்துலையுமே ஒரே இதில் தான் ஓடிட்டு இருக்கு. ஐ மீன் ரெண்டுமே ஓகே. ஒரே அப்ளிகேஷன் ரிலேட்டடாக தான். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து A1, ஆ. இது வந்து பின்னு வச்சுக்குவோம். ஓகே. ஓகே. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ we have some ஆ. network. Someone wants to join the collaborate. Okay. ஹை தீபா, இப்போ ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? யா தெரியுதுங்க. ஓகே, ஃபைன். ஸோ அதான் இப்போ வந்து 2 அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ ஐ மீன் 2 ஐ மீன் எப்படி சொல்கிறது, ஒரே அப்ளிகேஷன் தான், அதில் 2 மைக்ரோ சர்வீஸை போட்டு ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே. இப்போ இது ரெண்டுமே ஒரு நெட்வொர்க் ஐ மீன் பேசிகிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ ஏ வந்து பிக்கு அப்டேட் பண்ணுவான், பி வந்து ஏக்கு அப்டேட் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அண்ட் தென் இப்போ வெளியே இருந்து கூட யார் வேணாலும் வந்து இந்த அப்ளிகேஷன் கூட பேசிக்கலாம். ஓகே. ஸோ அண்டர் எ சினாரியோ ஒரு நெட்வொர்க் பார்ட்டிஷன் நடக்குது. அதாவது இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு தொடர்பு இல்லை, ஏவும் பியும் இனிமேல் பேச முடியாது, ஐ மீன் ஒரு கிளிச் நடந்துச்சு அப்படின்னீங்கன்னா, நம்மளால 2 விஷயத்தை மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று வந்து கன்சிஸ்டன்சி, இன்னொன்று வந்து அவைலபிலிட்டி. ஓகே. ஸோ கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தர் வந்து இதை கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏகிட்ட டேரெக்டாக டீல் பண்ணுறாரு. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏ வந்து ஒரு பொருள் விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. பி வந்து அந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். ஓகே. ஸோ ஏ வந்து என்னதுனாக்கா செல்லர் அப்ளிகேஷன். அதே மாதிரி பி என்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்வென்ட்ரி சம்திங். ஓகே, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்துட்டு எவ்வளோ இருக்குது எவ்வளோ இல்லைங்கிற கவுண்ட் எல்லாமே இவன் மேனேஜ் பண்ணிப்பான். ஸோ இவன் வந்து அதை விற்று தருவான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஏகிட்ட வாங்குறாரு, ஏகிட்ட வந்து ஒரு இது போயிடுச்சு. ஓகே. ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு பொருளை வாங்குறாரு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புக்கு ஒன்று வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம 2 விஷயத்த செய்ய முடியும். ஒன்று வந்து இல்லைப்பா, நீ பிங்கிற ஒருத்தங்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன், அவங்ககிட்ட தான் நான் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ என்னால் அவங்ககிட்ட பேச முடியல, அதனால நான் வந்து உனக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் என்னால் தர முடியாது, அதனால என்னால் புக் வந்து உன்கிட்ட விற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அது வந்து நான் அவைலபிலிட்டியே கொண்டுடுறேன். அதாவது நெட்வொர்க் பார்ட்டிஷன் நடந்ததுனால எனக்கு அவைலபிலிட்டி எனக்கு தேவையில்லை, எனக்கு கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். அதாவது இப்போ என் டேட்டாபேஸில் அதாவது ஏல சேஞ்ச் ஆகிறது எல்லாமே பிலையும் சேஞ்ச் ஆகணும், பிலும் அஃபெக்ட் ஆகணும் அப்படிங்கிற கன்சிஸ்டன்சியை மட்டும் நான் மெயின்டைன் பண்ண விருப்பப்படுறேன். ஸோ அதனால் என்னால் இப்போ உனக்கு வந்து இந்த இதை சர்வ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். இல்லை அப்படின்னா இன்னொரு இது என்னதுன்னா, சரி நீ இப்போ வாங்கிக்கோ, நான் ஆனால் இப்போ திருப்பி நீங்கள் பி கிட்ட போய் செக் பண்ணனா அவன் வந்துட்டு கரெக்டாக டேட்டா சொல்ல மாட்டான். ஏன்னா நான் இன்னும் அவன்கிட்ட அப்டேட் பண்ணல, அவன் வந்து நெட்வொர்க் பார்ட்டிஷனிங் காரணமாக எனக்கு அவனுக்கான தொடர்பு கட் ஆயிருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு நெட்வொர்க் பார்ட்டிஷன் ஐ மீன் நெட்வொர்க் திரும்பி எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது நான் அவன்கிட்ட கொடுத்துக்கிறேன், நீ அதுக்கப்புறமா நீ அவங்ககிட்ட போய் டேட்டா வாங்கினா கரெக்டாக இருக்கும். அது வந்து ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுதான் அந்த அவைலபிலிட்டியும் அந்த கன்சிஸ்டன்சிக்கும் ஆன அந்த வேறுபாடு. நான் அகைன் திருப்பி சொல்கிறேன். ஸோ ஒரு பெரிய அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் என்ன செய்ய போகுதுன்னா, பொருள் வாங்கி விற்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பொருள், என்னென்ன பொருள் எவ்வளோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டேட்டா எல்லாமே இன்வென்ட்ரி கிட்ட இருக்குது. ஏங்கிற அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுவோன்னா, ஜஸ்ட் ஒரு ஃப்ரண்ட் பேஜ் மாதிரி அவன் வந்து லோட் பண்ணி அவங்ககிட்ட டேட்டா காமிப்பான். அதுலேருந்து அவங்க அந்த ஐ மீன் விற்கிறது, அந்த மணி டிரான்சாக்ஷன் எல்லாமே அதில் நடந்துக்கும். ஓகே. ஸோ இப்போ ஏக்கும் பிக்குமான அந்த கம்யூனிகேஷன் தொடர்பு வந்து கட் ஆயிருச்சு. ஸோ அதனால் இப்போ என்னால் 2 விஷயத்தை மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். என்னதுன்னு கேட்டிங்கனாக்கா, எதர் நான் சொல்லலாம், இப்போ நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம். கன்சிஸ்டண்ட்னா என்கிட்ட இருக்கிற டேட்டாவும் பி கிட்ட இருக்கிற டேட்டாவும் ஒரே டேட்டாவாக தான் இருக்கும். இப்போ நான் என்கிட்ட பி கிட்ட வந்து 10 புக்கு தான் இருக்குது, 10 புக்கு இருக்குன்னு சொல்லுது. ஆனால் என்னால் 11 புக்கெலாம் என்னால் விற்க முடியாது இல்லையா? ஏன்னா 10 இருக்குது, 10 புக்கு தான். ஸோ அதனால் அப்படி தான் விற்க முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ 10 புக்கு இருக்குது, நான் 5 புக்கு நான் விற்றுட்டேன்னு ஏ சொன்னானா, அப்போனா பிலையும் அந்த 5 புக்கு கம்மியாகணும். ஸோ அதுதான் அந்த கன்சிஸ்டன்சி. அவைலபிலிட்டின்னு என்னதுனாக்கா, இப்போ அந்த ஏ கிட்ட நான் பேசுகிறேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்வர் டவுன் அந்த மாதிரிலாம் வரும் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் அந்த அவைலபிலிட்டின்னு வச்சுக்கோங்க.
இப்போ நான் வந்து ஏக்கும் பிக்கும் நான் தொடர்பு கட் ஆயிடுச்சு, அதனால நான் யூசரே உள்ளே விட மாட்டேன். ஸோ நான் வந்து எனக்கு கன்சிஸ்டன்சி தான் இந்த இடத்துல முக்கியம், நீ அவைலபிலிட்டி வந்து எனக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். இல்லை எனக்கு அவைலபிலிட்டி தான் முக்கியம், கன்சிஸ்டன்சி முக்கியம் இல்லை அப்படின்னீங்கனாலும் நீங்கள் ஏ கிட்ட வாங்கிக்கலாம். ஏ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பிக்கு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சிங்கிறது இஸ் அகைன்ஸ்ட் டிபேட்டபிள் ஒன். ஏன்னா ஏதாச்சும் ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சியாக இருக்குமான்னு கேட்டிங்கனாக்கா, ஏன்னா இது எல்லாத்துக்குமே பொருந்துடும். இப்போ ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நான் எதை வேணாலும் ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சின்னு சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பி எப்போ எப்போ சிஸ்டம் கிரியேட் ஆனதுன்னு தனியாகவே வச்சுக்கிட்டு நான் ஏலேருந்து டேட்டா மட்டும் எடுத்து நான் அப்டேட் பண்ணி அதில் போட்டாலுமே எனக்கு அதுவுமே ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சி தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் இது வந்து எப்படின்னா ஒரு சாக்கு போக்கு சொல்கிற மாதிரி ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சிங்கிறது அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. கன்சிஸ்டன்சியாக இருந்தால் அது ஈவென்ச்சுவலாக இருக்கக்கூடாது. கரெக்டுங்களா? அது கரெக்டு தானே? இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நான் 10 புக்கு இருக்குது, நான் 5 புக்கு விற்றுட்டேன்னா இங்கே 5 புக் கம்மியாகணும், அதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி. ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சிங்கிறது அது என்ன சொல்றது, ஒரு இதுக்கே கொஞ்சம் முரண்பாடான ஒரு வேர்டு தான் அது. ஸோ இதுதான் அந்த பேஸான அந்த கேப் தியரம். ஓகே, ஸோ சொல்லுங்க. இங்க இது வந்து ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்க்கு இப்போ நம்மளுக்கு இப்போ செல்லிங், இப்போ இந்த இ-காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வந்து அப் டு டேட், அது கன்சிஸ்டன்சிக்கு தான் ப்ரையாரிட்டி இருக்கணும். பட் ஒரு சில இதுக்கு மேபி அப்ளிகேஷன் நம்மளுக்கு அவைலபிளா இருந்தா போதும், டேட்டா கொஞ்சம் லேட்டா ரிஃப்ரெஷ் ஆனா கூட ஓகே அப்படின்ற சினாரியோஸ் பொறுத்து we can choose, right? ஆமா ஆமா. ஸோ அதான் இப்போ நம்மளோட யூஸ் கேஸ் பொறுத்து தான். இப்போ உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி ரொம்ப முக்கியமா இருக்கு, எனக்கு வந்து அந்த பிக்குள்ள இருக்கிற டேட்டா ஐ மீன் பிக்கான டேட்டா வந்து அப்டேட் ஆகாம இருந்தாலும், தற்காலிகமாக அப்டேட் ஆகாம இருந்தாலும் எனக்கு ஃபைன், என்னால் இருந்துக்க முடியும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நோ இஷ்யூஸ். ஸோ அதான் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதேல இன்னொன்று என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது வந்து ஐ மீன் கொஞ்சம் மினிமலாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பேப்பரில் சொல்லியிருப்பாங்க. ஏன் மினிமலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இதுக்கான ஒரு புரிதல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பேப்பர் எடுத்துக்கிறேன், பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் கேப் தியரம். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, okay, our first goal in paper. So இதான், ஸோ an algorithm is safe if nothing bad ever happens. இப்போ வந்து அந்த நெட்வொர்க் பார்ட்டிஷனிங்கே நடக்கலை, உங்களுக்கு வந்து நெட்வொர்க்கிங் பார்ட்டிஷனிங் வந்து எப்போதுமே ஸ்டேபிளாக இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து நிறைய என்ன சொல்கிறது வேறு வேறு அவைலபிலிட்டி ஜோன்ஸில் நீங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளே நீங்கள் வரவே போகிறதில்ல. பட் ஃபார் ஏ ஸ்மால் அப்ளிகேஷன், ஸ்மால் ஸ்கேலுக்கு பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூக்கள் வரலாம். பட் ஆனால் ஐ மீன் அகைன் பிகர் அப்ளிகேஷன் வித் மோர் யூசர்ஸ்க்கும் இந்த இஷ்யூ வரலாம். ஸோ ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தேர் மே பி மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் இன் சிஸ்டம் கேன் பி அன்ரிலையபிள், தேர் மே பி பார்ட்டிஷன்ஸ் அஸ் இன் டிஸ்கஸ். அதான், ஸோ இதில் தான் டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கான அந்த என்ன சொல்கிறது அந்த இஷ்யூஸ், அந்த பார்ட்டிஷனிங் சொன்னால பார்ட்டிஷனிங் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரியும் கூட வரலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் கிராஷ் ஆயிடுச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிபியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ டிபி கிராஷ் ஆயிடுச்சு, இப்போ நான் டிபியில் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு முன்னாடி நீங்கள் பார்த்து வச்சுருக்கணும். இப்போ டிபியில் அப்டேட் ஆகலை அப்படின்னீங்கன்னா நீங்கள் மேபி ஏதாச்சும் க்யூவில் போட்டு வச்சுருக்கலாம், அதுக்கப்புறம் டிபி எப்படி வருதோ திரும்பி க்யூலேருந்து அதை எடுத்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டினா ஒரு டிபி ஃபெயில் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னொரு ரெப்ளிகா இருக்குங்களே, ஸோ அந்த ரெப்ளிகாவில் போய் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு நீங்கள் அதை வந்து ஆக்சுவலி சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று. அண்ட் தென் ஓகே, இப்போ நம்ம வந்து கன்சிஸ்டன்சியை பற்றி பார்ப்போம். இந்த இந்த ரெண்டு பிடிஎஃப் உங்ககிட்ட இருக்குங்க இல்லையா, உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ எப்படி போகலான்னாக்கா, நம்ம ஒவ்வொரு பேராகிராஃபாக படிப்போம். ஸோ அதை படித்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கை ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இனிஷியலாக சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் கேப் தியரமோட என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் கொரீஸ் இருக்குங்களா? இப்போ பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குலாம் வந்துட்டு அவைலபிலிட்டி விட கன்சிஸ்டன்சில தான் ரொம்ப முக்கியம். ஆமாம், அவங்களுக்கு கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். அங்கேயெல்லாம் போய் இது பண்ண முடியாதுல்ல.
ஏதாச்சும் ஓகே. பிரச்சனை ஆயிடுச்சுன்னா முடிஞ்சுச்சு. ஸோ இது வந்து ஒரு இது சிஸ்டம் டிசைன் பண்ணும்போது ஸ்டார்டிங்கே அவங்களுக்கு இந்த ட்ரேட் ஆஃப் புரிஞ்சாதான் அவங்க வந்து கரெக்டா டிசைன் பண்ண முடியும். கரெக்டா? ஆமா. ஸோ அதான் இப்போ நீங்க சொல்றது கரெக்ட். பட் இத வந்து மிட்டிகேட் பண்றதுக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இது வந்து எப்பெப்பலாம் ஓகே. அக்கர் ஆகுங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ ஆ. அதுக்குமே நம்ம வந்து கரெக்டான அந்த யூசர் வந்து ஐ மீன் எப்படி சொல்றது? அந்த டிராஃபிக் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ற மாரி இருக்கும். இப்போ ஓகே. கூகுளுடைய ஃபைல் சிஸ்டம் ஒண்ணு இருக்கு. சப்பி லாக் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஓகே. ஸோ அது ஒண்ணு. அதுக்கப்புறமா கூகுள் இன்னொன்னு வச்சிருக்கா. ஸோ இது வந்து ஆக்சுவலா அது வந்து கேப் தியரமே பிரேக் பண்ற மாரி. ஸோ ஆனா அது வந்து ஓகே. ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர். ஸோ அவங்க எல்லாமே அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. பட் ஆனா பெய்ட் சர்வீஸ். பட் ஃபார் ஜென்ரல் ஓகே. ஸ்டஃப்க்கு வந்து தீஸ் ஆர் தி நெசசரி ஐட்டம்ஸ். ஓகே. ஸோ ஸோ பிரேக் பண்ணுதுன்னா நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும் எல்லாமே எல்லா சாட்டிஸ்ஃபை டைம்லயும். பண்ணிடும். உங்களுக்கு நெட்வொர்க் பார்ட்டிஷனிங் அந்த இப்போ நம்மளோட விவாதமே எப்படின்னா நெட்வொர்க் ஆ. பார்ட்டிஷனிங் நடந்ததுன்னா நான் எதுக்கு போவேன் அப்படிங்கிறத நான் கேட்குறோம். அவன் என்ன ஆமா. சொல்றான்னா ஆமா. உனக்கு நெட்வொர்க் பார்ட்டிஷனே நடக்காதுங்கிறான். ஓகே. அந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஸோ அதனால உனக்கு வந்து மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஓகே. ஓகே. ஸோ மேபி இப்போ நம்ம வந்து உங்ககிட்ட இந்த கிரிட்டிக் ஆஃப் கேப் தியரம் இருக்குங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்ப்போம். இதை பார்த்துட்ட பிறகு நம்ம அந்த இன்னொரு புக்கு நம்ம பார்ப்போம். ஓகே. ஓகே. ஸோ தீபா உங்ககிட்ட இருக்குங்க இல்லையா? இல்லாட்டி இங்கே ஷேர் பண்ணவா இங்கே? இருக்குங்க. ஓகே ஃபைன். இங்கே ஃபைல் ஷேர் பண்ண முடியாதோ? ஓகே. ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு படிப்போம். அண்ட் தென் அதில் உங்களுக்கு ஏதாச்சும் உங்களோட புரிதல் நீங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் அப்படியே ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம போய்க்கலாம். ஓகே. ஸோ நம்மளோட டைம் லிமிட் வந்து ஒரு 12 வரைக்கும் 12 11:30 11:40 அந்த மாதிரி வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்மளால் ஓகே. எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ அதை கவர் பண்ணிக்கலாம். மீத்ததை நம்ம நெக்ஸ்ட் இதில் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஆ. சரி ஓகே. நீங்கள் எல்லாருமே கிரிட்டிக்ஸில் அந்த பேக்ரவுண்ட் பாருங்கள். ஸோ நம்ம அதுலேருந்து நம்ம ஒன்று பார்த்து கொண்டு போவோம். இது அந்த சீக்வன்ஷியல் கன்சிஸ்டன்சி அண்ட் இன்னொன்றுத்துக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்ட் தென் ஓகே. ஓகே ஃபைன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்கிறேன். ஸோ ஓகே. இது வந்து ஐ மீன் ஒன் ஆஃப் தி சினாரியோஸ் இங்கே எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா டேட்டா பேசஸ் அகைன். ஸோ அதை வச்சு பேசுகிறாங்க. ஸோ அகைன் இப்போ டேட்டா பேஸ் வந்து சிங்கிள் நோடில் இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். அதுலேருந்து தான் நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ நோ இஷ்யூஸ். பட் இப்போ மல்டிபிள் நோட்ஸில் நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெப்ளிகாஸ். இப்போ நீங்கள் MongoDB எடுத்து டிப்ளாய் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ரெப்ளிகா செட்டை தான் நம்ம பை டிஃபால்ட்டாக டிப்ளாய் ஆகும். ஒரு 3 ரெப்ளிகாவாச்சும் இருக்கும். ஸோ ஒரு ப்ரைமரி நோட் 2 செகண்டரி நோட். ப்ரைமரி நோட் வந்து ரைட் பண்ணும், செகண்டரி நோட் வந்து ரீட் பண்ணும். ஐ மீன் ரீட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ உங்களோட ரைட் ரெக்வஸ்ட் எல்லாமே ப்ரைமரி நோடுக்கு போகும். செகண்டரி நோட்ஸுக்கு வந்து உங்களுக்கு ரீட் ரெக்வஸ்ட் எல்லாமே போகும். ஸோ அந்த மாதிரி ஓகே. சினாரியோஸில் நெட்வொர்க் இன்டாக்டாக இருக்கும்போது எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. அதே மாதிரி இதில் ஐ மீன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சி மென்ஷன் பண்ணுறாங்க. ஒன்று வந்து லீனியரைசபிலிட்டி. லீனியரைசபிலிட்டின்னு என்னதுனாக்கா அட்டாமிக்காக கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் தோ இப்போ வந்து 4-5 ரெப்ளிகாஸ் இருந்தாலும் எல்லா ஆப்ரேஷன்ஸுமே அட்டாமிக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க. பட் இதில் அட்டாமிக்காக இருக்க சொல்ல என்ன பிரச்சனை வரும்ன்றா எங்க அது அட்டாமிக்னா இப்போ ஒரு சிங்கிள் ஆப்ரேஷனும் தனித்தனியே என்டிட்டி. ஒன்று கம்ப்ளீட் ஒரு 10 ஆப்ரேஷன் நடக்குதுன்னா அதில் ஒன்று கம்ப்ளீட் ஆகலனாலும் ஃபுல்லாக ஃபால் பேக் ஆகிடும். ஆமாம் கரெக்டா? ஆமாம். ஸோ இப்போ வந்து அட்டாமிக்கில் என்ன ஒரு இஷ்யூ வரும்னா யூ ஹாவ் டு வெயிட் எ லாட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் ஓகே. எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சேஞ்ச் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸுக்கு நான் பண்ணுறேன். அந்த சேஞ்ச் வந்து மற்ற 2 இன்ஸ்டன்ஸுக்குமே அப்டேட் ஆகணும். இப்போது இந்த இன்ஸ்டன்ஸுக்கும் அப்டேட் ஆகணும், இந்த இன்ஸ்டன்ஸுக்கும் அப்டேட் ஆகணும். இந்த 2 இதுக்குமே அப்டேட் ஆனாதான்
அடுத்த உங்களுக்கான ரீடை வந்து அலோவே பண்ணும். எப்படி சொல்கிறேன்னாக்கா, இப்போ இதுதான் இது ரெண்டும் பிரைமரி நோடுன்னு வச்சுக்கோங்க. 2 ப்ளூவுமே பிரைமரி நோட், செகண்டரி நோடு. ஓகே ஸோ ரெட்டு தான் பிரைமரி நோட். நீங்கள் ரெட்டில் வந்து ரைட் பண்ணிடுறீங்க. ரைட் பண்ணிட்ட பிறகு மீதி இருக்கிற 2 நோடு இருக்குங்க இல்லையா, அந்த நோடுக்குமே அந்த அப்டேட்ஸ் போய் சேரணும். சேர்ந்துட்டு பிறகு தான் அடுத்த ரெக்வஸ்ட்டே உங்களுக்கு அலோவ் பண்ணுவான். நீங்கள் அடுத்து வந்து ஓகே ரீடோ ரைட்டோ நம்ம என்ன வேணுமோ அதுக்கு அடுத்த ரெக்வஸ்ட் அதுக்கப்புறமா தான் அலோவ் பண்ணுவான். ஸோ ஓகே இதுலேருந்து என்ன ஆகுதுன்னா, பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு எல்லா நோட்லேயுமே டேட்டா வந்து அப்டேட்டடாக தான் இருக்கும். ஓகே ஐ மீன் இன்கன்சிஸ்டன்ஸாகவே இருக்காது. அதே ஓகே மாதிரி இன்னொன்று இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்வென்ஷியல் கன்சிஸ்டன்சின்ட்டு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நான் ஒரு ஆர்டரில் நான் இப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். இங்கே ஒரு அழகாக ஒன்று கொடுத்துருப்பான். இப்போ வந்து லீடர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் மாதிரி, அதாவது லீடர்னா அந்த பிரைமரி நோட், ஃபாலோவர்ஸ்னால் செகண்டரி நோட்ஸ். இப்போ ஓகே லீடரில் ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட் நான் வந்து எக்ஸ் வந்து 5 செட் பண்ணுறேன், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு 10 செட் பண்ணுறேன், அப்புறம் 15 செட் பண்ணுறேன், அப்புறம் 20 செட் பண்ணுறேன். இப்போ கொஞ்ச நேரம் ஐ மீன் இந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ணி தான் நீங்கள் அந்த நோட்லேயும் போய் எழுத போகிறீங்க அப்படின்னீங்கன்னா எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிடுறான். ஸோ நீங்கள் அது வந்து உடனே நடந்தாலும் பரவாயில்ல, இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு நடந்தாலும் பரவாயில்ல, பட் எனக்கு இதே ஆர்டரில் போச்சுன்னா எனக்கு ஃபைன் தான். ஏன்னா ஒரு கட்டத்தில் இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி அவனோட ஐடியா வைக்கிறான். இது ஃபார் இவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சின்னு சொல்றீங்களா அதுவா இல்ல? ஆமாம், கிட்டத்தட்ட ஈவென்ட்ஸ் கன்சிஸ்டன்சி மாதிரி தான் இதுவும் வருது. ஸோ ஓகே இப்போ நான் இப்போ நான் 5ன்னு சொல்லிட்டு இப்போ நான் 11 18க்கு நான் செட் பண்ணுறேன்னா, ஓகே இது வந்து ஐ மீன் அதே மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு கழிச்சு ஒன்று செட் பண்ணுறேன். இப்போ இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸுமே எனக்கு 12 மணிக்கு ஆரம்பிச்சு இங்கே தான் அப்டேட் ஆகும்னாலும் எனக்கு ஃபைன் தாங்கிறான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இப்போ சரி, அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஹிட் பண்ணி பழைய டேட்டா தானே வருவாங்கிறேன். ஓகே அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. பழைய ஓகே டேட்டா தான் வரும், பட் ஆனால் இது வந்து ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். பட் அதையும் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணுங்கிற மாதிரி. ஸோ அந்த ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சியும் ஐ மீன் உங்களோட யூஸ் கேஸ்க்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கணும். இதே நீங்கள் பேங்கிங் அப்ளிகேஷனில் போய் ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சின்னு சொல்ல முடியாது. ஆமா ஏன்னா இப்போ நான் ஒரு 1000 ரூபா எடுத்துட்டேன், பேரலாக இன்னொருத்தர் ஒரு 1000 ரூபா எடுத்துட்டான், பேங்க்கில் இருக்கிறது 1000 ரூபானா உங்களுக்கு அந்த கணக்கு வராதுல்ல, 2000 ரூபா எடுத்த மாதிரி ஆமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இது வரும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் லீனியர் எலிஜிபிலிட்டி தான் ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டடாக இருக்கும், பட் ஸ்லோவராக இருக்கும், பட் தட் இஸ் ஃபைன். நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வேணுங்கிறத பொறுத்து நம்ம அதுக்கு தான் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இந்த சீக்வென்ஷியலுங்கிறது ஈவென்ச்சுவல் மாதிரி தான், அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது எப்படின்னாக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு எக்ஸிட் ஆனாலும் பரவாயில்ல, நீ வந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அதுதான் அந்த கன்சிஸ்டன்சி. அண்ட் தென் இதுதான். ஸோ அஸ் லாங் அஸ் partition exist, any data modification made in one subset of nodes cannot be visible to nodes in other subset. ஸோ ஒரு பார்ட்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. பார்ட்டிஷன்னா இந்த நெட்வொர்க் பார்ட்டிஷன், நெட்வொர்க் பார்ட்டிஷன் நம்ம சொல்லிக்கலாம், இல்லாட்டினா சம் டியூ டு சம் இஷ்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெட்வொர்க் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு, பட் ஆனால் அந்த டிபி கிராஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிறனாலும் இட்ஸ் அ பார்ட்டிஷன் தான். ஒரு பிரிவு வந்துருச்சுன்னா ஒரு டேட்டா ஐ மீன் ஒரு சப்செட்டில் இருக்கிற டேட்டா வந்து இன்னொரு சப்செட்டுக்கு போய் சேராது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அது ஒன்று. அண்ட் தென் இதுக்கும் NoSQLக்கும் ஆக்சுவலாக ஒரு கனெக்ட் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து NoSQL எப்படி சொல்லுவாங்கனாக்கா, கேப் தியரம் அட்யர் பண்ணி தான் இது கிரியேட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா அது வந்து ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணும். பை டிஃபால்ட்டாக நீங்கள் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, போஸ்ட்கிரஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு தெரில. பட் இது வந்து இது டெவலப் பண்ணதே இப்போ MongoDBலாம் இருக்குங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே இந்த NoSQL ஐ மீன் சாரி இந்த கேப் தியரம் அட்யர் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க மாதிரி படிச்சிருக்கேன். பட் ஆனால் ஒரு ஆக்சுவல் ரீசன் எனக்கு தெரியல. மேபி இதை நான் ஒரு ஓப்பன் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் செஷன் வரும்போது நம்ம திருப்பி வேறு டிஸ்கஸ் பண்ணலாம். SQL ஓகே. ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறீங்களா? என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அதான் பேக்ரவுண்ட் ஒர்க் தான் பார்த்துருந்தேன். ஸோ பேசிக்கலி கன்சிஸ்டன்சி என்ஷூர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, டேட்டாவை ரெப்ளிகேட்டடாக வச்சிருப்பாங்க மல்டிபிள் நோட்ஸில். அந்த மல்டிபிள் நோட்ஸ் வந்துட்டு வேரியஸ் ஜாகிரபிக்கல் லொகேஷன்ஸில் வச்சிருப்பாங்க. இந்த இந்தியா டேட்டா சென்டர் மாதிரி, யூஎஸ் டேட்டா சென்டர் மாதிரி மல்டிபிள் இதில் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல என்ன ப்ராப்ளம் வரும்னா, அந்த மாதிரி இருக்கும்போது ஃபால்ட் டாலரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் லேட்டன்சி டைம் கம்மி பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் அதில் என்ன ப்ராப்ளம் வரும்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மல்டிபிள் காப்பீஸ் மெயின்டைன் பண்ணும்போது
கண்டிப்பா இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கு அவங்க ஒரு சில கன்சிஸ்டன்சி கேரண்டிஸ், அதாவது ஒரு டிசைன் மாதிரி கொண்டு வந்தாங்க. அந்த இதுதான் வந்து அந்த எது சொல்றது, லீனியரைசபிலிட்டி, சீக்வென்ஷியல் கன்சிஸ்டன்சி, கேஷுவல் கன்சிஸ்டன்சி அண்ட் பைப்லைன் த ரேம் அப்படின்றது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே ஓகே ஃபைன். தீபா இதுல சொல்லுங்க. அந்த கேஷுவல் கன்சிஸ்டன்சியும் இவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சியும் சேமா இல்ல? இல்லை கேஷுவல் கன்சிஸ்டன்சி என்னன்னு தெரியல, இருங்க நம்ம பார்ப்போம். நான் வந்து லீனியர் டிசபிலிட்டி இதுதான் பார்த்தேன், இருங்க நம்ம தேடி பார்த்தோம். ஓகே. என்ன சொல்றான் P2 ரைட்? டயக்ராம் இருக்கான்னு பார்ப்போம். இதுல ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் இங்க ஓகே, இது டைம் பேஸா ஸ்பிளிட் பண்ணிருக்கானா என்னன்னு புரியல. ஏன்னா இங்க வரும்போதே உங்களுக்கு எக்ஸ் வந்து 3 தானே வந்துடும். என்ன சொல்லுவாங்க?
ஓகே, இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ மேபி இது இன்னும் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் செஷனில் நம்ம திரும்பி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, கேஷுவல் கன்சிஸ்டன்சி. ஓகே ஃபைன். தீபா, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்குது இதில்? ஆக்சுவலி எனக்கு மல்டிபிள் கொஞ்சம் கொஸ்டின்ஸும் இருக்குது அதுல. இப்போ ரீட் ரெப்ளி இப்போ எனக்கு AWS இப்போ இந்த ரெப்ளிகாஸ்லாம் இது வந்து ஜென்ரலா எல்லாத்துக்குமே சொல்றாங்களா இல்லைன்னா கிளவுட் பேஸ்டுக்கு வச்சு சொல்றாங்களா அப்படின்றது? இல்லை இல்லை இல்லை, உங்களுக்கு நார்மலாகவே இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ MongoDB லோக்கலில் ரன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 2 ரெப்ளிகா ஆமா. வந்துடும். ஸோ ரெப்ளிகா செட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஓகே. MongoDB ரெப்ளிகா செட். அப்ப இது இஸ் இட் ஒன்லி ஃபோக்கஸிங் ஆன் தி NoSQL டேட்டாபேஸா? இல்ல அப்படி கிடையாது. அதான் இப்போ நீங்க Postgresல பாத்தீங்கனாலுமே அதுலயுமே நீங்க ரெப்ளிகாஸ் நீங்க மேனுவலா நீங்க செட் பண்ணிக்கலாம். பட் பை டிஃபால்ட்டா உங்களுக்கு NoSQLல ரெப்ளிகா செட்டோடயே தான் வரும். ஓகே, ரெப்ளிகா செட் பண்றதும் அதே சிஸ்டம் அதே மெஷின்ல தான் ரெப்ளிகாஸ் கான்ஃபிகர் ஆகுமா? ஆமா ஆமா, நீங்க இப்படி எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட மிஷின் இருக்குங்களே, இப்போ நம்ம இந்த மிஷின் பாக்குறோம் இல்லையா? எதுக்கு ரெப்ளிகா பண்றோம்? அப்போ ஒரே சிஸ்டம்ல தான் நம்ம ரெப்ளிகேட் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு சொன்னா வாட் இஸ் தி நீட் ஃபார் இட்? ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய ரெக்வஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, ஒரே நோட்ல தான், நோடுங்கிற என்ன சொல்றேன்னா, இப்போ ஐ மீன் ஒரு MongoDB நோட்ல தான் உங்களுக்கு வந்து ரைட்டு நடக்குது, ரீடு நடக்குதுன்னா இட் வில் பி ஸ்லோயர். ஸோ யூஸ்வலாக என்ன ப்ரிஃபர் பண்ணுவோம்னா, ரைட்டுக்கு ஒன்று வச்சுக்கலாம், ரீடுக்கு வந்து 2 வச்சுக்கலாம். ஸோ வந்து ரெக்வஸ்ட் ஸ்ப்ளிட் ஆகி போய்கிட்டோம் அப்படின்ட்டு. மெயினாக ரெக்வஸ்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறது தான். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 1000 ரெக்வஸ்ட் வருதுன்னா, நான் ஒரே நோடுக்கு 1000 ரெக்வஸ்ட் கொடுக்குறதும், அந்த 1000 ரெக்வஸ்ட்டை 3ஆ பிரித்து 3 நோடு கொடுக்குறதும் வித்தியாசம் பெறும். ஆமா. ஓகே. சோ அப்ப சேம் செட் ஆஃப் டேட்டா வந்து மல்டிபிள் நோட்ஸ்ல ரெப்ளிகேட் ஆகியிருக்கும். சோ நம்பர் ஆஃப் ரெக்வெஸ்ட் பொறுத்து எல்லா நோட்ஸ்க்கும் ஈக்குவலா வந்து அந்த ரெக்வெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி உங்களோட ரைட் ரெக்வெஸ்ட் எப்போதுமே பிரைமரி நோடுக்கு தான் போகும். பிரைமரி ஆனா பட் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நான் வந்து இதுல பாத்திருக்கேன். AWSல படிக்கும்போது ஐ லேர்ன்ட் இட். நமக்கு மெயின் ஒரு இது வச்சுட்டு பாக்கி நம்மளுக்கு பேக்கப் ஒரு ரெப்ளிகேட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதை ரீட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், பெர்ஃபார்மன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த ஆல்ரெடி நம்மளுக்கு பேக்கப்க்கு வந்து வந்துரும் RDR இருக்கு, மீன் டிசாஸ்டர் ரெக்கவரிக்கு. பட் ஓகே, இது டிசாஸ்டர் ரெக்கவரியோட நீங்க இது எப்படி பார்க்கலாம்னாக்கா, மெயினா ரெக்வஸ்ட் சர்வ் பண்றது தான். இப்போ ஒரு ரெக்வஸ்ட் வருதுன்னா, ரைட் ரெக்வஸ்ட் உங்களுக்கு அதிகமா வருதுன்னா நீங்க ஒரு ரைட்டுக்கு கொடுத்துப்பீங்க. பட் நீங்க ரைட் பண்ற அதே நோட்ல நீங்க ரீட் பண்ணீங்கன்னா இட் வில் பி லைக் ஸ்லோயர். ஸோ அதனால தான் பை டிஃபால்ட்டாவே இதில் என்ன பண்ணுவாங்கன்னா செகண்டரி நோட்ஸ்னு கொடுப்பாங்க. செகண்டரி நோட்ஸ்னா ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் ரீட்ஸ். சரி, அப்போ இப்போ பிரைமரி நோட் செத்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, என்ன நடக்குன்னா ஒரு லீடர் எலெக்ஷன் மாதிரி ஒன்று நடக்கும். அந்த லீடர் எலெக்ஷன் மூலியமா மீதி 2 நோட் இருக்குங்க இல்லையா, அதுல ஏதாச்சும் ஒரு பிரைமரி நோடா மாறிடும், மீதி ஒன்று செகண்டரி நோடாவே இருக்கும். ஓகே, அட் a டைம்ல ஒன்னு பிரைமரியா இருக்கும், மத்தது எல்லாமே செகண்டரி நோட்ஸ்ல இருக்கும். ரைட் அதுதான் இருக்கும். ஓகே, இப்போ ரைட் நடக்கும்போதும் ரெப்ளிகேட் ஆகிரும் மத்த நோட்ஸ்க்கு எல்லாமே. ஆமா ஆமா, ரெப்ளிகேட் ஆகும். ஓகே. ஓகே. கன்சிஸ்டன்சின்னு வரும்போது நம்மளுக்கு அந்த டேட்டா வந்து சிங்கிள் நோட்ல இருக்க மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். பட் query consistency is like replicating consistency is showing that data change. பட் ஆனா அவைலபிலிட்டின்னு பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம நோட்ஸ் ரெடியூஸ் பண்ற மாதிரி அது அந்த கான்செப்ட்ல தானே இது வரும். நோட்ஸ் அவைலபிலிட்டிங்கிறது நீங்க அதை கூட இன்டராக்டே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க கிராஷ் ஆயிடுச்சு அந்த மாதிரி. ஸோ நான் அது வந்து நான் அதுவாகவும் நடக்கலாம், இல்லாட்டி நான் வந்து தடுத்தும் வச்சிருக்கலாம். எப்படின்னாக்கா, இப்போ நான் வந்து இப்போ எப்படி சொல்றது, இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு கண்டென்ட் சொல்றேன், ஹரிஷ் கிட்ட ஒரு கண்டென்ட் சொல்றேன், ஓகேங்களா? சம் மேக்ஸ் கால்குலேஷன் சம் எல்லாமே போட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, ஓகே இல்லாட்டி இப்படி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஹரிஷ் கிட்ட ஒரு கண்டென்ட் சொல்கிறேன், ஹரிஷ் வந்து உங்ககிட்ட ஒரு கண்டென்ட் சொல்கிறாரு, ஓகேங்களா? ஸோ நான் வந்து x = 5ன்னு சொல்கிறேன்னா, ஹரிஷ் வந்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ உங்ககிட்ட வந்து x = 5ன்னு சொல்லிடுறாங்க, ஓகே? பட் இப்போ ஹரிஷ்க்கும் உங்களுக்குமான அந்த கனெக்ஷன் வந்து கட் ஆயிடுச்சு, இன்டர் கனெக்ஷன் வந்து கட் ஆயிடுச்சு, நீங்கள் அவங்க கிட்ட பேச முடியல அப்படின்னீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி உங்ககிட்ட பழைய டேட்டா தான் இருக்கும், x = 5 தான் வச்சிருப்பீங்க இல்லையா? ஆனால் நான் இப்போ வந்து x = 10ன்னு அப்டேட் பண்ணிட்டேன்னா
அந்த டேட்டா உங்களுக்கு கிடைக்கவே போகிறதில்ல. ஆமா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஓகே, உங்கள் அப்ளிகேஷனுக்கு இதுக்கு ஓகே அப்படின்னீங்கன்னா நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னீங்கன்னா ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எப்போ இல்லைங்கன்னு மாறும்னா, இப்போ பேங்கிங் அப்ளிகேஷன்ஸுக்கு இப்போ ம். நீங்கள் வந்து ஐ மீன் பேக் எண்டில் லெஜர் மெயின்டைன் பண்ணுறீங்க, ஹரிஷ் வந்து ஃப்ரண்ட் எண்ட் மெயின்டைன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து ரெக்வஸ்ட் நான் கொடுக்குறேன், என் அக்கௌண்ட்டில் மொத்தமாக 1000 தான் இருக்குது. இப்போ நான் 1000 வித்ட்ரா பண்ணணும்னு கேட்குறேன் ஹரிஷ் கிட்ட. ஹரிஷ் என்ன பண்ணுறாரு, எடுத்து கொடுத்துறாரு. 1000 இருக்கான்னு பார்க்குறாரு, இருக்கு எடுத்து கொடுத்துறாரு. பட் அந்த அப்டேட் வந்து உங்களுக்கு இன்னும் வரல. ஸோ ம். உங்களுக்கு இன்னும் அந்த ம். 1000 கம்மி ஆகலை. கரெக்டா? ம். ஸோ அப்போ திருப்பி நான் ஆமா. உங்ககிட்ட வந்து நான் ஒரு 1000 வாங்கிக்கலாம். ஆமா. கரெக்டா? ஸோ அது வந்து ஒரு ஆமா. பிரச்சனை. ஸோ அந்த இடத்துல நீங்க ம். என்ன பண்ணுவீங்கன்னா, இல்ல வந்து என்னால ஹரிஷ் வந்து திருப்பி செக் பண்ணுவாங்க. உங்ககிட்ட பேச முடியுதான்ட்டு. இல்ல உங்ககிட்ட பேச முடியல அப்படின்னா, இல்ல ம். ஜாஃபரே எனக்கு இன்னும் வந்து கரெக்ட்டா சிங்க் ஆகல. ஸோ அதனால இப்ப என்னால ம். டேட்டா எதுவுமே ஐ மீன் மணி எதுவும் குடுக்க முடியாது. ஸோ அப்படிங்கிற மாரி நெட்வொர்க் அன்அவைலபிள் சம்திங் அந்த மாரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிரும். ஓகே. 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 ஸோ அதுதான் அங்க நடக்கும். ம். ம். ஓகே. உங்களுக்கு நான் ஆக்சுவலி நீங்க இது இருங்களேன். ஒரு நிமிஷம். நான் உங்களுக்கு வந்து இது MongoDB நான் சும்மா ரன் பண்ணி காமிக்கிறேன். எப்படி ரன் ஆகும்ன்ட்டு. ஓகே. ஸோ இப்போ எனக்கு எந்த கண்டென்ட்டுமே ரன் ஆகல. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இது ஒண்ணு ரன் பண்ணிடுறேன். ஆ, இது என்ன இதுக்கெல்லாம் கேக்குது? ஓகே. ஸோ இது ஆக்சுவலாக MongoDB இமேஜை புல் பண்ணோம். புல் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம்னாக்கா ரெப்ளிகேஸாக ரன் பண்ணி விட்டுறோம். ஸோ ஒரு மெயினாக இருக்கும், இன்னொன்று வந்து எல்லாமே ப்ரைமரியாக இருக்கும். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம இதோட நம்ம முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. ஸோ நம்ம இதே நம்ம தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ஆ ஓகே. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா பிஎஸ் டாக்கர் பிஎஸ் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 இது ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 மெயினாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து ஏதாச்சும் ஒன்று ப்ரைமரியாக இருக்கும், மற்ற எல்லாமே செகண்டரியாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம எது ப்ரைமரி கொடுத்தோங்கிறத நம்ம ஒரு வாட்டி இங்கே பார்த்துப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஐ திங்க் நோட் 1 தான் ப்ரைமரியாக இருக்கும். ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா டாக்கர் ஓகே, இதை நான் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டாக்கர் psi q. ஓகே. டாக்கர் x hyphen I
ஓகே -it. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே இப்போ நான் இங்கே வச்சுருக்கேன்னா, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், கியூ வச்சுக்கிறேன், டாக்கர் பிஎஸ் டாக்கர் exec -it ஓகே. ஸோ ஆக்சுவலி ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சாம்பிள் query db not masters not primary. ஓகே, இது பிரைமரி இல்லை செகண்டரி இல்லைன்னு சொல்லுது. ஷோ என்னடா இது, ஸ்லேட் வெர்டிக்கல் ரெண்டுமே செகண்டரி போல இருக்கு. டாக்கர் பிஎஸ் ஓகே ஃபைன். ஸோ இதில் ஆக்சுவலி வேறு ஏதோ இஷ்யூ இருக்குது. நான் இந்த எக்ஸாம்பிளோட நான் நெக்ஸ்ட் இதில் காமிக்கிறேன். ஸோ என்ன ஆகும்னு எதை காமிக்கலாம்னு நினச்சேன்னா, ஸோ இப்போ நீங்கள் ப்ரைமரி நோடில் மாற்றினீங்கனாலே உங்களுக்கு செகண்டரி நோட்லேயும் அதுக்கு அடுத்த நோட்லேயும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து இங்கே ஐ மீன் இன்னொரு நோடு 2 நோடுக்கும் போகும். ஸோ அது காமிக்கலான்னு பார்த்தேன், பட் இட்ஸ் ஃபைன். நம்ம அப்போ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம அதையும் நம்ம பார்ப்போம். ஓகே சரி, ஓகேங்க. ஸோ ஓகே. ஸோ வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா? ஸோ இப்போதைக்கு நம்ம எனக்கு எதுவும் இன்ட்ரோடக்ஷன் இல்லை. மட்டும் தான் பார்த்துருக்கோம். நம்ம ஆமா. அடுத்த செஷனில் திருப்பி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பேப்பர் மட்டும் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிரிட்டிக்ஸ் ஆஃப் ஓகே. கேப் தியரம்ங்கிறது. ஸோ நம்ம எல்லாரும் படிச்சுட்டு வாங்க. ஸோ நம்ம வந்து இந்த செஷனில் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போவோம். ஓகே சரிங்க. ஓகே. ஸோ நம்ம ஆக்சுவலாக இன்னொரு செஷன்ஸும் இப்போ நடத்திட்டு இருக்கோம். ஸோ போஸ்ட்கிரஸ் வந்து பாசிபிளி 4th and 5th 5th and 6th இல்ல? 5th and 6th வரும். சாரி 5th and 6th வரும். சப்போஸ் அது கொலைட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஈவினிங் வச்சுக்கலாம். ஓகே. இல்லாட்டினா நம்ம இந்த வீக்கெண்டில் நீங்கள் எப்போயாவது ஃப்ரீயாக இருப்பீங்கனாலும் சொல்லுங்கள். ஸோ நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் எல்லாருமே அந்த குரூப்பில் இருக்கீங்களா, டெலிகிராம் குரூப்பில்? இருக்கேங்க. ஓகே ஃபைன். ஸோ நீங்கள் அதில் போடுங்க, நம்ம அதுலேருந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, நன்றி. Thank you so much. Yeah, fine. Thank you. Okay, yeah. Then tada, bye bye.